உங்களுக்குள்ளேயே ம், எப்பதாவது ஒரு பெரிய சண்டை நடந்திருக்கா? ச்சே, நான் ஏன் இப்படி யோசிக்கிறேன்னு உங்களை நீங்களே திட்டிக்கிட்டதுண்டா? சில சமயம் நம்ம மனசே நமக்கு எதிரி மாதிரி தோணும், இல்லையா? இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாவை பத்தி விரிவாக பார்க்க போறோம். நம்மளோட இந்த உள் போராட்டத்தையே ஒரு மாதிரி வேற ஒரு ஆங்கிள் பார்க்க வைக்கிற ஒரு சிந்தனை இது. இதுக்காக வினிங் த்ரூ லூசிங் த மைண்ட்ஸ் இன்னர் ட்ரையல் அப்படிங்கிற ஒரு படைப்பை எடுத்திருக்கோம். நீங்க கொடுத்த இந்த சோர்ஸ் நம்ம மனச ஒரு குற்றவாளி மாதிரி கூண்டுல ஏத்தி ஒரு கோர்ட்ல விசாரணை பண்ற மாதிரி ஒரு சூப்பரான உருவக கதையை சொல்லுது. நம்ம நோக்கம் என்னன்னா, நம்ம எண்ணங்களை அடக்கவோ தண்டிக்கவோ பார்க்காம அதை மேனேஜ் பண்றதுக்கு ஒரு புது வழியை கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்கறது தான். ஆமா, நீங்க சொல்றது ரொம்ப சரி. இது வெறும் கதை இல்ல. சொல்லப்போனா நம்ம எல்லாருக்குள்ளேயும் நடக்கிற ஒரு மனப்போராட்டத்தோட ஒரு நேரடி வர்ணனைனே சொல்லலாம். அந்த போராட்டத்திலிருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு இந்த மூலம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குதுன்னு ஆழமா அலசி பார்க்கலாம். சரி, அப்போ கதைக்குள்ள போலாம். கதையோட ஹீரோ அவனுக்குள்ள வர தீய எண்ணங்களால ரொம்பவே வெறுத்து போயிருக்கான். என் மனசுக்கு ஒரு பாடம் கத்துக்கணும்னு முடிவு பண்ணி அதுக்கு கைவிலங்கெல்லாம் மாட்டி ஒரு கோர்ட்டுக்கு இழுத்துட்டு போறான். ஆனா கோர்ட்டு வாசல்லையே ஒரு வக்கீல் அவனை நிறுத்துறாரு. நிறுத்திட்டு ரொம்ப விசித்திரமா ஒரு அட்வைஸ் பண்றாரு. தம்பி, இந்த கேஸ விட்டுரு, இந்த கேஸ்ல நீ தோத்தாதான் உண்மையிலே ஜெயிப்ப அப்படின்னு சொல்றாரு. எனக்கு இத கேட்டதும் என்னடா இது லாஜிக்குன்னு தோணுச்சு. கரெக்ட். இதுதான் கதையோட முதல் திருப்பமே. ஏன்னா இது நம்ம இயல்புக்கு ஒரு மாதிரி எதிரான யோசனை. நமக்குள்ள ஒரு கெட்ட எண்ணம் வந்தா உடனே என்ன பண்ணுவோம்? ஐயோ, இப்படி நினைக்கக்கூடாதுன்னு அதோட சண்டை போட ஆரம்பிப்போம். அதை எப்படியாவது அடக்க பார்ப்போம். அப்படி நினைச்சதுக்காக நம்ம மேலேயே நமக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வரும். இந்த ஹீரோவும் அதே மனநிலையில தான் இருக்கான். ஆனா அந்த வக்கீல் சொல்றது என்ன? சண்டை போடாத, தோத்து போன்னு சொல்றாரு. ஒரு கேஸ்ல தோற்கிறது எப்படி வெற்றியாகும்? இந்த கேள்விதான் இந்த பிரச்சனைக்கான தீர்வை நோக்கி நம்மள கூட்டிட்டு போக போகுது. ஆனா ஹீரோவுக்கு அந்த வக்கீல் சொன்னது சுத்தமா புரியல. முடியவே முடியாது, நான் என் மனசுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம விட மாட்டேன்னு ரொம்ப பிடிவாதமா கோர்ட்டுக்குள்ள போறான். அங்க போனதும் தான் அவனுக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. உள்ள இருக்கிற சீனை பார்த்தா அப்படியே திகைச்சு போயிடுறான். அங்க அப்படி என்ன நடக்குது? அவ மனச குற்றவாளி கூண்டுல ஏத்திட்டு தனக்காக வாதாட போற வாதி வக்கீல் யாருன்னு பாக்குறான். அங்க நிக்கிறது அவனோட மனசு. சரி, எதிர்த்தரப்புல அதாவது மனசுக்காக வாதாட போற பிரதிவாதி வக்கீல் யாருன்னு பார்த்தா அதுவும் அவனோட மனசுதான். சாட்சி சொல்ல நிக்கிறதும் அதே மனசு. இன்னும் ஆச்சரியம் என்னன்னா, வேடிக்கை பாக்குற பார்வையாளர்கள், தீர்ப்பு சொல்ல போற ஜட்ஜஸ்னு அந்த ஹால்ல இருக்கிற அத்தனை பேரும் அவனோட மனசோட வேற வேற ரூபங்கள் தான். கடைசியா உச்சபட்ச அதிகாரத்தோட தீர்ப்பு சொல்ல போற சீஃப் ஜஸ்டிஸ் சேர்ல உட்கார்ந்திருக்கிறதும் அவனோட மனசுதான். இத படிச்சதும் எனக்கு சிரிப்பே வந்துருச்சு. இது என்ன ஒரு தப்பிச்சு போகவே முடியாத ஒரு பொறின்னு தோணுச்சு. இது பார்க்கறதுக்கு சிரிப்பான விஷயம் மாதிரி தெரிஞ்சாலும் இதுக்குள்ள ஒரு ஆழமான உண்மை இருக்கு. இந்த உருவகம் என்ன சொல்ல வருதுன்னா, மனசோட சண்டை போடுறது எவ்வளவு முட்டாள்தனமான விஷயம்தான். நாம ஒரு எண்ணத்தை எதிர்க்கிறோம்னு வச்சுப்போம். அதை எதை வச்சு எதிர்க்கிறோம்? நம்ம மனசோட இன்னொரு பகுதியை வச்சுதான். குற்றம் சாட்டுறதும் மனசு, அதுக்கு வக்காலத்து வாங்கறதும் மனசு, விசாரிச்சு தீர்ப்பு சொல்றதும் மனசு. இது ஒரு முடிவே இல்லாத ஒரு உள் சண்டை. ரெண்டு பக்கமும் நீங்களே இருக்கும்போது இதுல யார் ஜெயிச்சாலும் அது உங்க தோல்விதான், யார் தோத்தாலும் அது உங்க தோல்விதான். ஆமா, இப்பதான் வாசல்ல அந்த வக்கீல் ஏன் அப்படி சொன்னாருன்னு எனக்கு புரிய ஆரம்பிக்குது. தோத்தாதான் ஜெயிப்பேன்னு சொன்னதோட அர்த்தம் அந்த சண்டையே கைவிடுறது தான். எக்ஸாக்ட்லி. அந்த சண்டையை உருமாக்கினதே நீங்க தான். அந்த சண்டையை நீங்க நடத்துற வரைக்கும் அந்த கோர்ட் ரூம் உயிரோட தான் இருக்கும். அப்போ இந்த உண்மை புரிஞ்சதும் அந்த ஹீரோ என்ன பண்றா? அவனோட அணுகுமுறை மொத்தமா மாறுது. இது மொத்தமும் நம்ம மனசோட ஒரு டிராமான்னு உணர்ந்ததும் வேளையா குற்றவாளி கூண்டுல இருந்த தன் மனசோட கைவிலங்கு கழட்டி விடுறான். நீ சுதந்திரமா இரு அப்படின்னு சொல்றான். இனி சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறான். அப்போ சண்டைக்கு பதிலா என்ன செய்ய ஆரம்பிக்கிறான்? அவன் மனச ஒரு ஸ்கிரீன், ஒரு திரை மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறான். நல்ல எண்ணங்களா இருக்கட்டும், கெட்ட எண்ணங்களா இருக்கட்டும், அது அந்த திரையில தோன்றி மறைகிற காட்சிகள் மாதிரி வந்துட்டு போகுது. அவன் இனிமே ஒரு வக்கீலாவோ எதிரியாவோ இல்லாம சும்மா நடக்கிறத வேடிக்கை பார்க்கிற ஒரு சாட்சியா, ஒரு விட்னஸா மட்டும் மாறிடுறான். ஆனா இங்க எனக்கு ஒரு கேள்வி வருது. சும்மா வேடிக்கை பார்க்கறது கொஞ்சம் பாசிவா, அதாவது செயலற்ற தன்மை மாதிரி தெரியலையா? ஒரு பிரச்சனை வரும்போது அதை எதிர்த்து போராடாம சும்மா வேடிக்கை பார்த்தா எப்படி அது சரியாகும்?
இது ஒரு அருமையான கேள்வி. நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் வரும். இந்த சோர்ஸ் படி சாட்சியா இருக்கிறதுங்கிறது செயலற்ற தன்மை இல்ல. அது ஒரு விதமான செயல்பாடு தான். ஆனா அது போராட்டமான செயல்பாடு இல்ல. அது விலகி நிற்கும் செயல்பாடு. அதாவது ஆக்டிவ் டிஸ்எங்கேஜ்மெண்ட். இதை இப்படி புரிஞ்சுக்கலாம். ஒரு நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. நீங்க அதுல இன்னும் விறகு போட்டா அது இன்னும் வேகமா எரியும். ஆனா விறகு போடாம விட்டுட்டா அது தானா அணைஞ்சிடும். இங்க எண்ணங்கள் தான் நெருப்பு. அதோட சண்டை போடுறது, அதை பத்தி குற்ற உணர்ச்சி கொள்றது, அதை அடக்க முயற்சி பண்றது, இதெல்லாம் அந்த நெருப்புல விறகு போடுற மாதிரி. ஓ, அப்ப சாட்சியா இருக்கிறதுனா அந்த எண்ணம்ங்கிற நெருப்புக்கு விறகு போடாம இருக்கிறது. அதுக்கு எனர்ஜி கொடுக்காம இருந்தா அது தானா வலுவிழந்து போயிடும் சொல்றீங்க. மிக சரியா சொன்னீங்க. அந்த சக்தி போராட்டத்துல இல்ல, போராடாம இருக்கிறதுல தான் இருக்கு. இந்த மூலம் இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லுது, பிரச்சனையே எண்ணங்கள் கிடையாது. அந்த எண்ணங்களோட நான் என்னுடையதுன்னு நாம அடையாளப்படுத்திக்கிறது தான் எல்லா துன்பத்துக்கும் காரணம். இது ஏன் கோபம், இது ஏன் பயம்னு சொல்லும்போது அந்த எண்ணத்தோட நம்மள கட்டி போட்டுக்கிறோம். ஆனா இந்த ஹீரோ மாதிரி கோபம்ங்கிற ஒரு உணர்வு தோன்றி மறையுதுன்னு ஒரு சாட்சியா விலகி நின்னு பார்க்கும்போது அந்த கட்டு உடைஞ்சிடுது. நடக்கிறதெல்லாம் இறைவனின் நாடகம்னு உணரும்போது மனம் தானாகவே சரியா இயங்க ஆரம்பிக்குதுன்னு மூலம் சொல்லுது. வாவ், அந்த புரிதல் வந்ததும் ஹீரோ சொல்ற ஒரு வரி ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. தோற்றே விட்டு விட்டேன் மனதை வெற்றி பெற்றேன்னு சொல்றான். சண்டைய நிறுத்தினதும் அந்த கோர்ட் ரூமே காணாம போயிடுது. ஏன்னா அந்த கோர்ட் ரூமை உருவாக்குனதே அவனோட போராட்டம் தானே. ஆமா, இதுல மனசோட உண்மையான இயல்பு என்னங்கிறத இந்த சோர்ஸ் அழகா விளக்குது. மனசுங்கிறது ஒரு கருவி. அதோட வேலை என்ன? தேவை, சூழ்நிலை, அப்புறம் நம்ம கர்மயத்துல ஏற்கனவே இருக்கிற பதிவுகள், ரெக்கார்டிங்ஸ், இதை வச்சு உடனுக்குடனே எதிர்வினை ஆற்றுவது, ரியாக்ஷன் பண்றது தான் மனசோட இயல்பு. நல்லது கெட்டதுன்னு பார்க்காது. ஒரு சூழ்நிலைக்கு டக்குன்னு ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும். ஒரு நிமிஷம், கருமயத்தில் இருக்கிற பதிவுகள்னு சொன்னீங்க. அத கொஞ்சம் விளக்க முடியுமா? அது வெறும் ஞாபகங்களா? நல்ல கேள்வி. அது வெறும் ஞாபகங்கள் மட்டும் இல்ல. இந்த மூலம் சொல்றபடி அது நம்மளோட ஆழமான கண்டிஷனிங். நம்ம வளர்ப்பு, நம்ம அனுபவங்கள், சமூகம் நமக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்கள், இதெல்லாம் சேர்ந்து உருவான ஒரு ப்ரோக்ராம் மாதிரி. ஒரு பட்டனை தட்டினா ஒரு பாட்டு வர்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை வந்தா நம்ம மனசு அந்த பழைய ப்ரோக்ராம் அடிப்படையில ஒரு ரியாக்ஷனை கொடுக்கும். ஒரு புதுசா அந்த சூழ்நிலையை ஆராய்ஞ்சு பதில் சொல்லாது, பழைய ரெக்கார்டிங்கை ப்ளே பண்ணும். ஓகே, புரியுது. நம்மளோட ஆட்டோமேட்டிக் ரெஸ்பான்ஸ் மாதிரி. அப்ப மனசு அப்படி ரியாக்ட் பண்றது தப்பு இல்லையா? தப்பே இல்ல. அது இல்லாம நம்மளால இந்த உலகத்துல வாழவே முடியாது. ரோட கிராஸ் பண்ணும்போது ஒரு வண்டி வேகமா வந்தா பயங்கர ரியாக்ஷன் உடனே வரணும். அப்போதான் நம்ம தப்பிக்க முடியும். ஒரு நல்ல வாய்ப்பு வரும்போது ஆர்வங்கிற ரியாக்ஷன் வரணும். அப்போதான் அதை பயன்படுத்துவோம். அதனால மனசு ரியாக்ட் பண்றது பிரச்சனை இல்ல. அந்த ரியாக்ஷனை நாம எப்படி கையாளுறோங்கிறது தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது. இது எனக்கு ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்துது. ராத்திரி நேரத்துல ஸ்நாக்ஸ் சாப்பிடக்கூடாதுன்னு நானே எனக்கு ரூல்ஸ் போட்டிருப்பேன். ஆனா மனசுக்குள்ள சிப்ஸ் சாப்பிடலான்னு ஒரு எண்ணம் ஓடும். நான் அதை எவ்வளோக்கெவ்வளோ வேண்டாம் வேண்டான்னு சொல்லி சண்டை போடுறனோ அவ்வளோக்கவ்வளோ அந்த எண்ணம் பெருசாகும். ஒரு கட்டத்துல நானே தோத்து போய் சாப்பிட்டுடுவேன். இந்த கதை அதைத்தான் சொல்லுது இல்லையா? அந்த எண்ணத்தோட சண்டை போடாம, சிப்ஸ் சாப்பிடணும்னு ஒரு எண்ணம் வருது அப்படின்னு சும்மா வேடிக்கை பார்த்திருந்தா ஒருவேளை அந்த எண்ணம் தானா போயிருக்குமோ? நிச்சயமா. அந்த எண்ணத்துக்கு நீங்க கவனம்ங்கிற விறக போடாம இருந்திருந்தா அது வலுவிழந்து போயிருக்கும். இந்த மூலம் அதையே தான் சொல்லுது. அந்த ரியாக்ஷன் அந்த சூழ்நிலைக்கு தேவைப்பட்டா அதை ஒரு சக்தியா பயன்படுத்திக்கணும். உதாரணமா, ஒரு அநீதியை பார்க்கும்போது கோபம்ங்கிற ரியாக்ஷன் வருதுன்னா அதை வேடிக்கை பார்க்கக்கூடாது. அந்த கோபத்தை ஒரு பாசிட்டிவ் சக்தியா மாற்றி அந்த அநீதியை தட்டி கேட்கணும். ஆனா அந்த ரியாக்ஷன் தேவையில்லாதது, பயனற்றதுன்னு தெரிஞ்சா அதோட சண்டை போடாம அதை அப்படியே விட்டுடணும். அது ஏன் வந்துச்சு இப்படி நினைக்கலாமான்னு அதோட மல்லு கட்டுறது நிழலோடு போராடுவது போல ஆகும்னு மூலம் எச்சரிக்குது. நீங்க உங்க நிழலை அடிக்க முயற்சி பண்ணா என்ன ஆகும்? நீங்க கையை ஓங்கினா நிழலும் கையை ஓங்கும். நீங்க குத்துனா அது குத்தும். எத்தனை வருஷம் ஆனாலும் நிழலை ஜெயிக்க முடியுமா? முடியாது. அது மாதிரி தான் தேவையில்லாத எண்ணங்களோட போராடுறதும். இது ரொம்ப முக்கியமான விளக்கம். அப்போ இந்த ஆழமான விஷயங்களை எல்லாம் கதையில அந்த வக்கீல் மூலமா சொல்றது யாரு? இந்த கதையில வர்ற அந்த வக்கீல் இந்த விளக்கங்களை எல்லாம் நமக்கு தர்ற வழிகாட்டி ஞானி ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் தான் இந்த மூலம் குறிப்பிடுது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, மனசோட இந்த நுட்பமான செயல்பாடுகளை புரிஞ்சுக்க ஒரு வழிகாட்டுதல் எவ்வளவு முக்கியம்னு தெரியுது. நாமளே தனியா போராடி தோத்து போறதுக்கு பதிலா சரியான புரிதலை கொடுக்கிற ஒரு வழிகாட்டி அந்த போராட்டத்தை ரொம்ப எளிதா முடிவுக்கு கொண்டு வர முடியும். ஆக
இந்த விரிவான அலசல்ல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான செய்தி இதுதான் நினைக்கிறேன். மனச ஒரு எதிரியா பார்க்காம, அதோட இயல்ப புரிஞ்சுக்கிட்டு, ஒரு சண்டைக்காரனா இல்லாம, ஒரு சாட்சியா மட்டும் நாம மாறும்போது உண்மையான சுதந்திரம் கிடைக்குது. நாம எண்ணங்கள கட்டுப்படுத்த முயற்சி பண்றத விட்டுட்டு, அவ வந்து போற பாதைய அமைதியா கவனிக்கும்போது, அதோட பிடில இருந்து நாம விடுபடுறோம். ஆமா, அந்த சுதந்திரம் கிடைச்ச பிறகுதான் வாழ்க்கையோட உண்மையான அழக ரசிக்க முடியும். கதையோட இறுதியில ஹீரோ உணர்ற அந்த நிலைதான் இதோட உச்சம். அவன் சொல்றான், விசாரணை மன்றவே மறைந்து போனது, சுதந்திர காற்றை சுவாசித்தேன், இறைவனை வாசித்தேன், வாழ்க்கையை நேசித்தேன். அந்த உள்போராட்டம் முடிஞ்சதும் வெளி உலகம் அவனுக்கு புதுசா அழகா தெரிய ஆரம்பிக்குது. அப்போ இந்த கலந்துரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு இறுதி சிந்தனை. நாம நம்ம வாழ்க்கையில முக்கால்வாசி நேரத்தை மத்தவங்க கூட போடுற சண்டையில ஜெயிக்கிறதுக்காகவே செலவு பண்றோம். ஆனா இந்த மூலம் என்ன சொல்லுதுன்னா, ஒருவேளை நீங்க அடைய வேண்டிய ഏറ്റവും வெளிய வெற்றியே உங்களுக்குள்ளேயே நடக்கிற அந்த சண்டையில வேணும்னே தோக்கறதுல தான் இருக்குமோ? அடுத்த முறை ஒரு தேவையற்ற எண்ணம் வந்து உங்களோட சண்டை போட ஆரம்பிக்கும்போது அதோட மல்லு கட்டாம ஒரு புன்னகையோட தோத்துத்தான் பாருங்களேன். ஒருவேளை உண்மையான வெற்றி அங்கேதான் காத்திருக்கலாம்.